ஹரியாலி முட்டை மசாலா. இது யாரும் ட்ரை பண்ணலை அப்படின்னா இப்போவே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரைஸு, சப்பாத்தி, தோசைக்கு அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்கும். சுட சுட ரைஸில் சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இது எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாமா? இதுக்கு ஒரு 5 முட்டையை நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இதுக்கு தேவையானது வந்து கொஞ்சமாக மல்லி, கொஞ்சமாக புதினா, 3 பச்சை மிளகா, ஒரு 10 பாதாமை சுடுதண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். அதையும் தோல் நீக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக தயிர், எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிறோம். பாதாம் தான் ஆட் பண்ணணும்னு இல்லை, முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் தனி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம முட்டை வேக வச்சுருந்தோம்ல, அதை வந்து லைட்டாக அதாவது கீறி விட்டு அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து அந்த ஆயிலே வந்து ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிங்கன்னா அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதே கடாயில் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம ஸ்லைஸாக வந்து நான் ஒரு 2 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அந்த வெங்காயத்தோடைய ராவ் ஸ்மெல் போனதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன சைஸு பழமான தக்காளி நான் வந்து 2 ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா பெரட்டி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணலை, ஏன்னா ஆல்ரெடி வந்து பச்சை மிளகாய் நம்ம அரைக்கையில் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதுவே உரப்பு சரியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த அந்த மிக்ஸை வந்து இதில் ஊற்றிட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்மளுக்கு அந்த பச்சை ஸ்மெல் போனால் தான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட், இல்லைனா வந்து ஒரு மாதிரியாக பச்சை ஸ்மெல் அடிக்கும். 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பவுலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேணாம், நம்மளுக்கு வந்து திக்கான கன்சிஸ்டன்சி இருக்கணும். இதில் ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம முட்டையை வந்து ஆட் பண்ணிடுவோம். முட்டையை ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு ரொம்ப நேரம்லாம் நம்ம குக் பண்ண தேவையில்லை, ஒரு 2 மினிட்ஸோ 3 மினிட்ஸ் இருந்தாலே போதும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்ம ஹரியானா முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணுங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.